ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு உடம்பு நல்லா இல்லை, நிற்க முடியல, காலில் எலும்பில் பிரச்சனை. அதனால் நான் வீடியோ போட முடில, சாரிங்க. இந்த வெண்டைக்காய் வந்து இப்படி நீட்டமாக இது 2 பக்கம் காம்பு அரிஞ்சு விட்டுட்டு 4ஆக வகுந்துட்டு, இதுக்கு வந்து நம்ம பஜ்ஜி மாவு பவுட்ரு இருக்குல்ல, அதை போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். நான் வந்து எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கடல மாவு வாங்கி, கடல மாவில் வந்து ஒரு பங்கு கடல மாவுண்டா, 1/4 பங்கு அரிசி மாவு, அப்புறம் அதில் பாதி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா வேணுண்டா நம்ம சேர்த்திக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து இது கலந்து எடுத்து வச்சுக்குவேன். நான் பஜ்ஜி போண்டா இதுக்கெல்லாமே வந்து இந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாவு தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி தொளித்து நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போட்டு பொரித்து நான் காமிக்கிறேன். இங்கே கரண்ட் இல்லாதனால நான் எண்ணெயில் பொரிக்கிற வீடியோ எடுக்க முடியல, பொரிச்சதும் நான் காமிக்கிறேன். எண்ணெயில் பாருங்கள் பொரிஞ்சிட்ருக்குது, ஆனால் பொரிக்கிறது வந்து கரண்ட் இல்லாதனால தெரியாது. பொரித்து எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். நான் இருட்டிலே ஒரு வழியாக பொரித்து எடுத்துட்டேன். வந்து நீங்கள் அந்த மாவெல்லாம் தனித்தனியாக எல்லாம் ரெடி பண்ணி போட முடியலண்டா பஜ்ஜி மாவு வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீன் மசாலா பிசைக்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு இதை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மசாலா மேலே கோட்டிங் பத்தலைண்டாக்கா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். இது கொஞ்சம் மாவு கொஞ்சம் வெண்டங்காய் அந்த மாதிரி தெரியுது. இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.